Vietnamese are very friendly. They are very, very friendly. Actually, I didn't expect this from them. இன்னைக்கு தான் வந்து நான் வந்ததுக்கான விடை இன்னைக்கு கிடைச்சது. எங்கே படிக்க போகிறோம், அந்த யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்றதா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்கணும்னு நினச்சி வந்தது. ஒரு 19 லேப்ஸ் இப்போ சுற்றி காமிச்சாங்க. உண்மையிலே எல்லாமே வந்து ரியல் மிஷினரி வச்சுருக்காங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கெடாவர்னு சொல்லுவாங்க, அந்த டெட் பாடிஸு. அது வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து 1 இல்லைன்னா 2 இருக்கும். உள்ள ஒரு 9 பார்த்தோம். இந்த கடாவர் லேப் வந்து இட் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பார்க்கறதுக்கு. இட் வாஸ் சோ அமேசிங். கடாவர் பாடி ஒரு 10 பாடி பார்த்தோம். அவினாஷ் சாரும் அருணும் வந்து சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. Hi, this is Arun, admission head of Aira Overseas Studies. ஸோ நம்ம இருக்கிறது வந்து PCT யூனிவர்சிட்டியோட கெடாவர் லேப். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 11 கெடாவர்ஸ் இருக்குது. அந்த 11 கெடாவர்ஸில் வந்து 6 மேல்ஸ் 5 ஃபீமேல்ஸ் வச்சுருக்காங்க. யாரெல்லாம் வந்து இப்போது ஒரு ஆக்சிடென்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசன்னாலோ டெத் ஆகுறாங்க, சப்போஸ் இப்போ அவங்க பாடியை வந்து டொனேட் பண்ண பாடிஸ் தான் இங்கே வந்து ஒரிஜினல் கெடாவர்ஸ். ஸோ இது எல்லாமே யூனிவர்சிட்டியில் ஈவன் வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளேயே அனலிட்டிக் லேபில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கெடாவர் செக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு மேல் பாடி. ஸோ கெடாவர் லேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த ஆர்கன்ஸ் எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்குது, எந்தெந்த நர்வ்ஸ் எங்கெங்கே போய் டச் ஆகுது அப்படின்ற ஃபைண்ட் அவுட் பண்ணுறத அனலிட்டிக் லேப்பை வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்லேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்டார்ட் பண்ணுறாங்க PCT யூனிவர்சிட்டியில். ஸோ அண்ட் திஸ் இஸ் அன் எண்டோஸ்கோபி டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் ப்ரொஜெக்டர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸாகவே இருக்குது. ஸோ இது எண்டோஸ்கோபியோட மிஷின். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து லெக்சரர் கிளாஸஸ் நடக்கும் எண்டோஸ்கோபி பற்றி. ஸோ சர்ஜரிக்கல் சயின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்டோஸ்கோப்பியில் வந்து எது வருதோ ஸோ அந்த மிஷினை வச்சு ப்ராடக்ட் எல்லாமே வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிறத விடவே வந்து அட்வான்ஸாகவே வந்து இங்கே வந்து நிறையாவே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அன் எண்டோஸ்கோபி. ஸோ இது வந்து கைனோகாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட், PCT யூனிவர்சிட்டியோட கைனோகாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து நியூ பார்ன் பேபி, அதாவது கைனோகாலஜிஸ்ட்டை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதாவது நியூ பார்ன் பேபி அந்த ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது, கைனோகாலஜிஸ்ட் எப்படி ட்ரெயின் பண்ணுறது, இது எல்லாமே இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 1 day பார்ன் பேபின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ பிறந்து 1 நாள் ஆன பார்ன் பேபி வந்து எப்படி இன்குபேட்டரில் வைப்பாங்க, எப்படி சிமுலேஷனில் போய் எல்லாமே. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக சிமுலேஷன்லேயே தான் இந்த லேப் இருக்கிறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேபிக்கு வந்து உங்களுக்கு வந்து பல்ஸ்லேருந்து ஹார்ட் பீட்லேருந்து ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் அழுவுங்க பேபி. ஸோ இது எல்லாமே சிண்டோவர்னால ஒரு ஆர்டிஃபிஷியல் உடம்பு. ஒன்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த ஒன் டே பார்ன் பேபி தான் இது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து நேராக சிமுலேஷனில் வச்சுருப்பாங்க. சிமுலேஷன் மீன்ஸ் அந்த இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க இல்லையா, அதை போல் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 1 week ஆன பேபி. இது வந்து உங்களுக்கு வந்து நியர்லி வந்து இது வந்து உங்களுக்கு வந்து சிண்டோவர் தான். ஸோ 1 week ஆன பேபியை வந்து சிண்டோவர் லேபாக வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 5-year-old child. இது வந்து உங்களுக்கு வந்து பீடியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட். 5 years old சிண்டோவர், சரிங்களா, 5 years old மேல் சிண்டோவர். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே பல்ஸ் செக் பண்ணுறதுலேருந்து ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். பிபி செக் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சிண்டோவர் லேபில் வந்து இது பீடியாட்ரிக் செக்ஷனில் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 year பேபி. ஸோ 1 year பேபியும் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணும்போது இது அழுகிறதா இருந்தாலும் இந்த பேபி அழுவாங்க, சிரிக்கிறதா இருந்தாலும் சிரிப்பாங்க. ஸோ ஹார்ட் பீட் எல்லாமே இருக்கும் சிண்டோவரை பொறுத்த வரைக்கும். திஸ் இஸ் அன் கைண்ட் ஆஃப் சிமுலேஷன் லேப். ஸோ சிமுலேஷன் லேப் இது வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கெடாவர் லேப் செக்ஷன் பார்த்துருப்பீங்க. அந்த கெடாவர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 ரீசனுக்காக தான். எந்தெந்த ஆர்கன்ஸ் எங்கெங்கே போயிட்டு லொக்கேட் ஆகிருக்குது, எந்தெந்த நர்வ்ஸ் எங்கெங்கே போய் டச் ஆகிருக்குது அப்படி பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து கெடாவர் லேப். மற்றபடி நீங்கள் கெடாவர் லேபில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கற்றுக்க முடியாது, ஒரு ஸ்டிச்சஸோ இல்லை ஹார்ட் பீட்டு பல்ஸ் இது எதுவுமே செக் பண்ண முடியாது. அது எல்லாமே இருக்கிறது தான் இந்த சிண்டோவர் லேப். இந்த சிண்டோவர் லேபை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பாடி, சரிங்களா. ஆர்டிஃபிஷியல் பாடினா ஹார்ட் பீட் இருக்கும், பல்ஸ் செக் பண்ணலாம், இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கற்றுக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த சிண்டோவரில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதாவது பிஃபோர் கோயிங் டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த சிண்டோவர் வச்சு தான் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இது PCT யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் செல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரைனிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் செல்ஸ் வந்து இங்கே தான் இருப்பாங்க. ஒரு கிளாஸுக்கு வந்து பர்சனலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்க வந்து குவாலிஃபையாக இருக்கிறாங்களா, அதாவது அவங்க குவாலிஃபைட் டாக்டராக மாறி இப்போ வந்து அவங்க பேஷண்ட்டை போயிட்டு ஜென்ரலாக வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டச் பண்ணலாமா அப்படின்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா யாருமே ஸ்டார்டிங்கில் வந்து போய் பேஷண்ட்டை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டச் பண்ண முடியாது. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் செல் வந்து இதுதான்.
ஸோ இங்கே தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து அவங்க பாஸ் ஆகிட்டா மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் இயர்லேருந்தோ இல்லை ஃபர்ஸ்ட் இயர் எண்டுலேருந்து டேரெக்டாக போயிட்டு பேஷண்ட்டை டச் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அலவுடு. அண்ட் திஸ் இஸ் அன் எக்ஸாம் செல் ஆஃப் PCT யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து இன்னொரு சிடோவர் லேப். இது வந்து ஃபீமேல் பாடி. ஸோ சிண்டோவர் லேபை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் உடம்பு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணும் போது இது வந்து அழுக வைக்கிறதா இருந்தால் அழுக வைக்கலாம், பல்ஸ் செக் பண்ணுறது, ஹார்ட் பீட் செக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் உடம்பு தான் வந்து சிண்டோவர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே தெரியும். நார்மலாக வந்து ஹியூமன் பீயிங் வந்து நம்மளுக்கு எப்படி ஸ்கின்ஸ்லாம் இருக்குமோ அதே போல தான் இதோட ஸ்கின்ஸும் அந்த சிண்டோவரோட ஸ்கின்ஸும் அப்படியே லொக்கேட் ஆகிருக்குது. PCT யூனிவர்சிட்டியோட பயோகெமிஸ்ட்ரி லேபுக்கு தான் இங்கே போகிறோம். எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான லேப்ஸ் தான் இது எல்லாமே. ஸ்டூடெண்ட்ஸோட கான்வர்சேஷன் ரூம், இதுவும் லெபார்டரி தான், இன்க்ளூடிங் வந்து பயோ கெமிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து மைக்ரோபயாலஜி லேப். இது மைக்ரோபயாலஜி லேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஈச் அண்ட் எவ்ரி மைக்ரோஸ்கோப் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து 1-to-1 கான்வர்சேஷனோட வந்து லேப் இங்கே செட்டில் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து புதுசாக வந்து எங்கன்னா மைக்ரோஸ்கோப்ஸ் தான் எல்லாமே. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர், ஸோ வந்து அந்த பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, பிளட் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா, பிளட் செக்அப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான எக்யூப்மெண்ட்டு, பிளட் செக் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்டு ப்ளஸ் எல்லாமே வந்து இந்த லேப்ல லொக்கேட் ஆகிருக்குது. திஸ் இஸ் ஒன்லி டென்டல். PCT யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து டென்டல் இருக்குது, நர்சிங் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, MD ப்ரோக்ராம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டென்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கான பிளாக். இது டென்டலை பொறுத்த வரைக்கும் அந்த டூத்தை வந்து எப்படி வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியை விட ஒரு ஸ்டெப்பு வந்து PCT யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் சரி, வியட்நாமில் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டெப் வந்து மேலேயே இருக்குது. இது வந்து PCT யூனிவர்சிட்டியோட டென்டல் லெபார்டரி. ஸோ டென்டல் லெபார்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த டூத்தை கிளீன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பியூர் லெபார்டரி வித் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியோட உங்களுக்கு வந்து இங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்குது PCT யூனிவர்சிட்டியில்.